ஓம் நமச்சிவாய. பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் குஜராத் மாநிலத்தில் ஜாம்நகர் மாவட்டத்தில் தாருகா வனம் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் நாகநாதர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். குஜராத் மாநிலத்தில் துவாரகைக்கு செல்லும் வழியில் இந்த தாருகா வனம் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தின் மூலவர் நாகநாதர், தாயார் நாகேஸ்வரி, தீர்த்தம் பீம தீர்த்தம், கோடி தீர்த்தம், நாக தீர்த்தம். இந்த ஆலயத்தில் பக்தர்கள் தங்களது பிரார்த்தனைகள் நிறைவேற இங்கு இருக்கின்ற நாகநாதரை வழிபாடு செய்கின்றார்கள். நேர்த்திக்கடனான இங்கு இருக்கின்ற மூலவருக்கு வில்வ இலையால் அபிஷேகம் செய்து பிரார்த்தனையை முடித்துக் கொள்கின்றார்கள். நாகநாதரின் கோயில் மிக மிக பழமையானது. ஜோதிர்லிங்க ஸ்தலங்களிலேயே முதலில் தோன்றிய ஸ்தலம் என்று சொல்வார்கள். கோவிலின் 4 பக்கங்களிலும் உயர்ந்த மதிற்சுவர்கள் இருக்கின்றது. உள்ளே பரந்த விசாலமான இடமும் இருக்கின்றது. கிழக்கு பக்கத்திலும் வடக்கு பக்கத்திலும் வாயில்கள் இருக்கின்றன. அதில் வடக்கு பக்கம் வாயில் மட்டும் பெரிதாகவும் புழக்கத்திலும் இருக்கின்றது. கோயில் கோபுரம் வாழைப்பு போன்று கூம்பு வடிவில் மிக உயரமாக இருக்கின்றது. அநேக சிற்ப வேலைப்பாடுகளும் இருக்கின்றது. அந்த கோபுரத்தில் கோவில் கோபுரத்தின் கீழே கர்ப்பகிரகத்துக்குள் ஒரு மேடை மட்டுமே இருக்கின்றது. கர்ப்பகிரகத்தின் இடது பக்கம் மூலையில் மட்டும் ஒரு 4 அடி நீளம் 4 அடி அகலமுள்ள சுரங்கப்பாதை இருக்கின்றது. மிக மிக குறுகலான சுரங்கப்பாதை அது. ஒரு சதுரமான துவாரத்தின் வழியே பக்தர்கள் குதித்து தான் இறங்க வேண்டும். மேலே வரும்போது தாவித்தான் ஏற வேண்டும். பக்தர்கள் நெருக்கத்தின் காரணமாக உள்ளே செல்வதும் மேலே ஏறி வருவதும் வயதான காலத்தில் இருக்கும் பக்தர்களுக்கெல்லாம் சற்று கடினமான விஷயம்தான். பாதாள அறையில் நிற்க முடியாது. மேற்கூரத்தலையில் குறுகலாக இருக்கின்றதா, அதாவது உயரம் குறைவாக இருப்பதால் தலை முட்டிக்கொள்ளும். பக்தர்கள் குனிந்து சென்று மூலவரை சுற்றி அமர்ந்துதான் சுவாமியை தரிசிக்க இயலும். வெள்ளியிலான கவசம் இருக்கின்றது. அதை தான் அங்கு வழிபாடு செய்கின்றார்கள். அங்கு அமர்ந்திருக்கும் அந்த குருக்களுக்கு தட்சணை கொடுத்தால் கவசத்தை நீக்கி லிங்க தரிசனம் செய்ய வழிபாடு செய்கின்றார்கள். காற்றோட்ட வசதி கிடையாது. அதிகமான பக்தர்கள் உள்ளே சென்றால் மூச்சு திணறல் கண்டிப்பாக இருக்கும். அதனால் கவனமாக செல்ல வேண்டும். இந்த தலத்தின் வரலாறு என்ன? நாகநாதம் என்னும் இந்த கோவிலில் இருக்கின்ற பிரதேசம் முன்பு ஒரு பெரும் காடாக இருந்தது. அந்த காலத்தில் இது தாருகவனம் என புகழ்பெற்றதாக விளங்கியது. இந்த தாருகவனத்தில் பல ரிஷிகளும் முனிவர்களும் தங்கள் மனைவிகளோடு வாழ்ந்து வந்தார்கள். தாருக முனிவர்கள் மிகுந்த தவ வலிமை கொண்டிருந்தார்கள். தங்களது பத்தினிகளின் பதிவுதா தன்மையை மிகவும் பெருமைப்பட்டுக் கொண்டார்கள். இறைவன் கிடையாது, தவம் செய்தாலே பெரிய நிலைமைக்கு வந்துவிடலாம், அதுதான் சிறப்பு என்று நாத்திகம் பேசி வந்தார்கள். மேலும் சிவபெருமானையும் மதியாமல் அவமரியாதையாகவும் பேசியும் செயலிலும் ஈடுபட்டு வந்தார்கள். தங்களது தர்மபத்தினிகளின் கற்பு நிலையை கண்டு மிகவும் கர்வம் கொண்டிருந்தார்கள். ஒருவன் எவ்வளவுதான் பலமிக்கவனாக இருந்தாலும் அவனுக்கு மிகுந்த பலத்தையும் புகழையும் தருவது அவனுடைய மனைவியின் மாண்பே ஆகும். தாருகவனத்து முனிவர்களின் கர்வத்தை அகற்றி அவர்களை நல்வழிக்கு திருப்ப வேண்டுமென சிவபெருமான் திருவுளம் கொண்டார். ஆகையால் சிவபெருமான் மிக அழகிய ஆண்மகனின் திருவுருவம் கொண்டு நிர்வாணமாக தாருகவனம் சென்றார். தாருகவனத்து முனிவர்கள் பர்ணகசாலை தோறும் சென்று வாசலில் நின்று பிச்சாந்தேகி என்று சொல்லி பிச்சாடன மூர்த்தியாக பிச்சை கேட்டார். பிச்சையிட வந்த முனிவர்களின் பத்தினிகள் பிச்சாடன மூர்த்தியின் அழகையும் பிரகாசத்தையும் கண்டு தங்கள் மதி இழந்து அவர் உருவம் மேல் மோகம் கொண்டார்கள். பத்தினிமார்கள் அனைவரும் மதி இழந்து சிவன் பின்னாலேயே தங்களையும் அறியாமல் சென்றார்கள். தாருகாவனத்து முனிவர்கள் அனைவரும் தத்தம் மனைவியை கூப்பிட்டு கொண்டே அந்த பெண்கள் பின்னாடியே அவர்களும் பதறி ஓடினார்கள். சிவலீலையை என்னவென்று சொல்வது? முனிவர்களின் மனைவிமார்கள்
சிவபெருமான் பின்னாடியே வர அவர் சிவ சிவ என்று சொல்லிக்கொண்டே பெருங்காட்டுப்பகுதிக்கு சென்றார். நெடுக்காட்டில் ஒரு குளத்தின் கரையில் இருந்த ஒரு பெரும் நாகப்பாம்பின் புற்றுக்குள் சென்று மறைந்து விட்டார். முனிவர் மனைவர் யாவரும் அந்த பாம்பு பூத்தினை அணுகி அதையே சுற்றி சுற்றி வந்தார்கள். தார்காவனத்து முனிவர்கள் எவ்வளவோ வற்புறுத்தி கூப்பிட்டும் அவர்களோடு செல்லவில்லை. அந்த சமயம் அங்கே சிவபெருமான் நுழைந்த பாம்பு பூட்டிலிருந்து மிகுந்த பிரகாசம் வெளியே வந்தது. யாவரும் உள்ளே எட்டி பார்க்கையில் சிவபெருமான் ஜோதிர்லிங்கமாக காட்சி தந்தார். அந்த ஜோதிர்லிங்கத்தின் மீது 5 தலை நாகம் படம் எடுத்து குடை போல நின்றது. இந்த காட்சியை கண்ட அனைவரும் வியந்து போனார்கள். அங்கே இருப்பது சிவபெருமான் தான் என்பதை உணர்ந்தார்கள். தங்கள் கர்வத்தை விட்டு சிவபெருமானை புகழ்ந்து அவரை வழிபடத் தொடங்கினார்கள். அந்த இடத்தில் பிற்காலத்தில் கட்டப்பட்ட கோவில்தான் இந்த ஸ்தலம். இவ்வாறு சிவபெருமான் பிச்சாடராக சிவலீலை புரிந்து தார்காவனத்து முனிவர்களின் கர்வத்தை போக்கி நாத்திகவாதத்தையும் போக்கி நாகப்பாம்பின் புற்றுக்குள் நாகத்தின் கொடையுடன் காட்சி தந்தமையினால் நாகநாதர் என்றும் இந்த ஸ்தலத்திற்கு நாகநாதம் என்ற பெயரும் வந்தது. ஜோதி வடிவோடு காட்சி தந்தமையினால் ஜோதிர்லிங்கமாயிற்று இங்கிருக்கும் லிங்கம். இந்த ஆலயத்தில் சிவராத்திரி பிரதோஷம் முதலிய திருவிழாக்கள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. வாய்ப்பு கிடைத்தால் இந்த ஆலயத்தையும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.